ஜூரி ரிக் என்றால் ரிப்பேர் செய்யப்பட வேண்டும் அல்லது பழுது பார்க்கப்பட வேண்டும். அடுத்தது ஜஸ்ட்னா இப்பத்தான் சொல்கிறோம். இந்த ஜஸ்ட்னா நியாயம்னு ஒன்று வார்த்தை இருக்கிறது, அல்லது இப்பத்தான் என்று சொல்கிறோம். ஜஸ்ட் இன் டைம்னா சரியான நேரத்திலே. தே கேம் ஜஸ்ட் இன் டைம் டு கேட்ச் த ஃப்ளைட். அவர்கள் சரியான நேரத்திலே அந்த விமானத்தை பிடிப்பதற்காக வந்தார்கள். ஸோ ஜஸ்ட் இன் டைம்னா சரியான நேரத்திலே, சரியான காலத்திலே. ஸோ ஜூரினா நீதிபதிகள். ஹங் ஜூரி என்றால் நீதிபதிகள் முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலை. ஜூரி ஸ்டில் அவுட் என்றால் முடிவுகள் இன்னும் சொல்லப்படவில்லை. ஜூரி ட்ரையல் என்றால் ஒரு வழக்கை விசாரிப்பதற்கு ஒரு சமுதாயத்திலிருந்து 6 to 12 நபர்களை விசாரிக்க வேண்டும். ஜூரி ரிக் என்றால் ஒரு மோட்டார் வாகனம் அல்லது ஏதோ ஒன்றை பழுது பார்க்க வேண்டும். ஜஸ்ட்னா நியாயம், ஆனால் இங்கே ஜஸ்ட்னா இப்போத்தான், 2 மீனிங் இருக்கிறது. ஜஸ்ட் இன் டைம்னா சரியான நேரத்திலே. அடுத்ததாக ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட்னா சும்மா தமாஷுக்கு அல்லது சும்மா நகைச்சுவைக்கு அல்லது சும்மா பொழுதுபோக்குக்கு. ஜஸ்ட் ஃபார் த ஹெல் ஆஃப் இட், அதுவும் அதே அர்த்தம். ஜஸ்ட் ஃபார் ஜாலி என்றால் என்ன? ஒரு ஜாலிக்காக நான் சொன்னேன் என்று சொல்லும் பொழுது இதனுடைய அர்த்தம் ஜஸ்ட் ஃபார் அன் அம்யூஸ்மெண்ட். அம்யூஸ்மெண்ட் என்றால் என்ன? ஒரு சந்தோஷத்திற்காக, ஒரு மகிழ்ச்சிக்காக. த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேம் டு த கிளாஸ் வேரிங் தோதீஸ் அண்ட் சாரீஸ். பையன்களும் பெண்களும் வகுப்பிற்கு வேஷ்டி சாரியுடன் வந்திருந்தார்கள், அணிந்து வந்திருந்தார்கள். ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட் என்றால், ஃபன் ஆஃப் இட் என்றால் அது சும்மா ஒரு தமாசிற்கு அல்லது ஒரு ஜோக்குக்கு, ஒரு நகைச்சுவைக்கு, ஒரு மகிழ்ச்சிக்கு என்ற அர்த்தம். ஜஸ்ட் அபவுட் என்றால் என்ன? ஆல்மோஸ்ட் இப்பதான், இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஜஸ்ட் அபவுட்னா இன்னும் சிறிய நேரத்திலே, இன்னும் கொஞ்ச நேரத்திலே. we are just about to reach our place என்றால் என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்திலே எங்களுடைய இடத்திற்கு வந்து சேர்ந்து விடுவோம். ஜஸ்ட் அபவுட். ஜஸ்ட் a moment. மொமெண்ட் என்றால் மூமெண்ட் என்றால் அசைவு. மொமெண்ட் என்றால் ஒரு நொடி பொழுது. ஜஸ்ட் a moment என்றால் என்ன? ஒரு நொடி பொழுது. The words used for getting attention from others by the speaker who wants to say something. ஒரு பேச்சாளர் வந்திருக்கிறார், அவர் ஏதோ ஒன்றை பேச விரும்புகிறார். பார்வையாளர்கள் அங்கும் இங்கும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார்? ஜஸ்ட் a moment என்றால் தயவு செய்து ஒரு நிமிடம் உங்கள் செவி சாயுங்கள், அல்லது ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த சொற்றொடர் ஜஸ்ட் a moment என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறார். ஜஸ்ட் a momentனா ஒரு நொடி பொழுது, கொஞ்சம் எல்லாம் என்கிட்ட திரும்பி பாருங்க, நான் சொல்லணும் என்று சொல்லும் பொழுது இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்றார். ஜஸ்ட் a moment, ஒரு நிமிடம். ஐ விஷ் டு ஸ்பீக் அபவுட் அவர் கம்பெனிஸ் ப்ராடக்ட். எங்களுடைய நிறுவனத்தினுடைய அந்த பொருட்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். ஆகையார் ஒரு நொடி பொழுது கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லும் பொழுது ஜஸ்ட் a moment என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறீர்கள். ஜஸ்ட் a minute. மினிட் என்றால் என்ன என்று தெரியும்? 60 செகண்ட், 60 வினாடிகள், ஒரு நிமிடம். ஜஸ்ட் a minute என்றால் ஒரு வினாடி. கொஞ்சம் பாருங்க. இன் a short time. I will come in just a minute என்றால் என்ன? ஒரு நொடி பொழுதிலே வந்து விடுகிறேன், ஒரு வினாடிக்குள்ளே வந்து விடுகிறேன், உடனடியாக வந்து விடுகிறேன். அல்லது ஒரு மினிட் என்றால் 60 செகண்ட்ஸ் வரும் இல்லை? ஸோ ஒரு நிமிடத்தில் வந்து விடுகிறேன் என்று சொல்கிறோம். ஜஸ்ட் வாட் த டாக்டர் ஆர்டர். டாக்டர் வந்து பல மருந்துகளை கொடுக்க மாட்டார் ஒரு நோய்க்கு. ஆனால் இப்போத்தைய டாக்டர்கள் எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் இந்த சொற்றொடர் ஜஸ்ட் வாட் த டாக்டர் ஆர்டர் என்றால் சரியான தேவை. ஆர் ஜஸ்ட் த கிரிக்கெட் என்றால் த எக்ஸாக்ட் நீட். உனக்கு தேவையான தகுந்த தேவைகளுக்கு தகுந்த, வாட் எக்ஸாக்ட்லி வாண்டட், என்ன வேண்டுமோ அது சரியான அளவுகோல். ஸ்விட்சிங் ஆன் த ஏசி ஃபார் மீ இஸ் ஜஸ்ட் வாட் த டாக்டர் ஆர்டர்ட் இன் திஸ் ஹாட் கிளைமேட். சென்னையிலே ஏப்ரல் மாதம், மே மாதத்தில் கடுமையான கோடை காலம், வெயில் பயங்கரமாக இருக்கிறது, வேர்த்து ஒழுகி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது என்னுடைய தேவை எனக்கு என்ன என்றால் ஏசி போட வேண்டும், ஏசி காற்று எனக்கு வேண்டும். இப்பொழுது என் தேவை என்று சொல்லும் பொழுது ஜஸ்ட் வாட் த டாக்டர் ஆர்டர் என்ற சொற்றொடரை பயன்படுத்துகிறீர்கள். அது அடுத்ததாக ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் என்றால் என்ன? நியாயம். எல்லாம் ஜஸ்ட்னு வருது பாருங்க. ஜூரி என்றால் நீதிபதிகள், ஜஸ்ட் என்றால் நியாயம், ஜஸ்டிஸ் என்றாலும் நியாயம். நோ ஜஸ்டிஸ் நோ பீஸ். நியாயம் இல்லை என்றால் அமைதி இருக்காது என்றால்
இஃப் நோ லா இஸ் தேர் கன்ஃபியூஷன் வில் பி தேர். சட்டம் ஒன்று இல்லை என்றால் அங்கே குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கும். த அஜிடேட்டர்ஸ் ஷவுட்டட். அங்கே மறியல் செய்யக்கூடியவர்கள் அல்லது ஸ்ட்ரைக் செய்யக்கூடியவர்கள், போராட்டம் செய்யக்கூடியவர்கள் கத்தினார்கள். நோ ஜஸ்டிஸ் நோ பீஸ் என்றால் என்ன? ஒரு நியாயம் இல்லை என்றால் அமைதி இருக்காது என்று கத்தினார்கள். ஸோ நண்பர்களே, ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட், ஜஸ்ட் ஃபார் த ஹெல் ஆஃப் இட் என்றால் ஒரு தமாசிற்காக, ஒரு நகைச்சுவைக்காக. ஜஸ்ட் அபவுட் என்றால் என்ன? இன்னும் கொஞ்ச நேரத்தில், அநேக நேரம், கூடிய சீக்கிரத்திலே. ஜஸ்ட் ஏ மூமெண்ட் என்றால் என்ன? எல்லாம் தயவு செஞ்சு ஒரு நொடி பொழுது நான் சொல்றதை கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஜஸ்ட் ஏ மினிட், ஒரு நிமிடத்திற்குள் வந்து விடுகிறேன், செய்து விடுகிறேன் என்று சொல்லும் பொழுது ஜஸ்ட் ஏ மினிட். ஜஸ்ட் வாட் த டாக்டர் ஆர்டர் ஆர் ஜஸ்ட் த கிரிக்கெட் என்றால் உனக்கு என்ன, எனக்கு என்ன தேவையோ அது எனக்கு கிடைக்கிறது. நோ ஜஸ்டிஸ் நோ பீஸ் என்றால் என்ன? சட்டம் இல்லை என்றால், நியாயம் இல்லை என்றால் அமைதி இருக்காது. ஸோ நண்பர்களை மறுபடியும் பாருங்க. ஜூரி என்றால் நீதிபதி. ஹங் ஜூரி என்றால் என்ன? ஒரு நீதிபதிகள், பல நீதிபதிகள் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு நிலை. ஜூரி ஸ்டில் அவுட் என்றால் இன்னும் முடிவுகள் சொல்லப்படவில்லை. ஜூரி ட்ரையல் என்றால் என்ன? ஒரு வழக்குக்காக விசாரிக்கும் பொழுது 6 to 12 நபர்களை விசாரிக்க வேண்டியதை ஜஸ்ட் ஜூரி ட்ரையல். ஜூரி ரிக் என்றால் ஒரு பொருளை பழுது பார்ப்பது. ஜஸ்ட் இன் டைம் என்றால் என்ன? சரியான நேரத்திலே. ஜஸ்ட் ஃபார் த ஃபன் ஆஃப் இட், ஜஸ்ட் ஃபார் த ஹெல் ஆஃப் இட், ஜஸ்ட் ஃபார் ஜாலினா சும்மா தமாஷிற்காக. ஜஸ்ட் அபவுட் என்றால் என்ன? கூடிய விரைவிலே, குறுகிய காலத்திலே. ஜஸ்ட் அ மூமெண்ட் என்றால் என்ன? ஒரு நொடி பொழுது, எல்லாம் தயவு செய்து என்னை பாருங்கள். ஜஸ்ட் அ மினிட், ஒரு நிமிடத்திற்குள் வந்து விடுகிறேன் அல்லது செய்து விடுகிறேன். ஜஸ்ட் வாட் த டாக்டர் ஆர்டர் ஆர் ஜஸ்ட் த கிரிக்கெட் என்றால் இப்பொழுதைய அத்தியாவசிய தேவை என்னவென்றால் ஜஸ்டிஸ், நியாயம். நோ ஜஸ்டிஸ் நோ பீஸ் என்றால் அங்கே நியாயம் கிடைக்கவில்லை என்றால் அமைதி கிடைக்காது. ஸோ நண்பர்களே, இந்த ஆங்கில சொற்றொடர்களை உங்களுடைய அன்றாடும் பேச்சு ஆங்கிலத்திலும் எழுத்தாங்கிலத்திலும் உபயோகப்படுத்தி நல்ல ஒரு பேச்சாளராக நீங்கள் உருவாக்க முயற்சி செய்யுங்கள். தேங்க்யூ.